ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்ப்போமா? எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு டவர் ஃபேன் இருக்கும்ல. நம்ம இந்த டவர் ஃபேன் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏசி கூட வாங்க தேவையில்லை. உண்மைதாங்க. நம்ம டவர் ஃபேன் இப்போ எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கீழே வச்சு இல்லைன்னா டேபிள் ஏதாவது வச்சு தானே யூஸ் பண்ணுவீங்க. அதை நம்ம அங்கங்கே நகட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க இருக்க இடத்துல நம்ம யூஸ் பண்ண கூட பயமாக இருக்கும். பிள்ளைங்க கையை உள்ளே விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபேனை நீங்கள் அங்கங்கே தூக்கி வைக்க தேவையே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஏசி மாட்டினீங்க அப்படின்னாலும் கரண்ட் பில் அதிகமாகும் இல்லையா? அது கூட உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எல்லார் வீட்டையும் இதே மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும் தானே. அந்த ஜன்னல் பக்கத்தில் தான் நம்ம பெட்டு போட்டிருப்போம். அந்த ஜன்னலில் நாங்கள் வைக்கிற மாதிரி கயிறு 3 கயிறு இப்படி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதே மாதிரியே நீங்கள் செய்யுங்க. நாங்கள் 3 கயிறு எடுத்திருக்கோம். ஏசி வாங்கினா ஏசி கரண்ட் பில் வேறு அதிகமாகும். நம்மளுக்கு இதே மாதிரி ஈஸியாக கூட வேலை முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம ஒரு வேளை ஏர் கூலர் வாங்கினா கூட அதில் நம்ம தண்ணி ஊற்றி போடுறதுனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரினா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேணுங்கிறப்போ போட்டுக்கலாம். அதே மாதிரி வேணான்னா நம்ம ஆஃப் பண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ அந்த கயிறில் தூக்கி நம்ம கட்டிட வேண்டியதான். வெரி சிம்பிள் தான். நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஜன்னல் பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு இருக்கும். அப்படி உள்ளவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு நீங்கள் வயர் இழுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. காற்று எந்த சைடு போகுமோ அந்த பின்னால் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளுக்கு அந்த ஜன்னல் திறந்து இருந்துச்சு அப்படின்னா வெளியில் உள்ள காற்று நல்லா கூலிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு ஜில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம கூட்டவோ கூட செஞ்சுக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இதுவே நம்ம ஏசி வாங்குதா இருந்தால் அதுக்கு தனி கரண்ட் பில் கட்டணும். அதுக்கு நிறைய வேலை இருக்குது. இது ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. ஏர் கூலர்னால் கூட நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி ஊற்றுறதுனால உள்ள பார்ட்ஸ் எல்லாம் துரு பிடிக்கும். இது ஒரு பிரச்சனை கிடையாது. வெளியில் உள்ள காற்றை எடுத்து அப்படியே நம்மளுக்கு ஜில்லுன்னு உள்ளே எடுத்து கொடுக்கும். நல்லா 3 சைடு நல்லா இறுக்கி கட்டியிருக்கேன். நல்லா டைட்டாக கட்டிட்டு நம்ம ஆன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வேறு வேலையே கிடையாது. நம்ம கீழே வச்சுருந்தோம்னா அங்கிட்டு தூக்கி வைக்கணும், இங்கிட்டு தூக்கி வைக்கணும், இல்லைன்னா டேபிள் மேலே வைக்கணும். குழந்தைங்க இருக்க இடத்துல அது ரொம்ப ரொம்ப பயம். இப்படி ஜன்னலை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜன்னல் கூட திறந்தா கூட போதும். இங்கே பாருங்கள், கெட்டியாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். பாய்.